கவரி பிஸ்னஸ் பார்த்துக்கிட்டு இருக்க வருங்கால கோடீஸ்வரர்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். இந்த வீடியோ 2 விஷயங்கள் பார்க்க போகிறோம். ஒன்று, வாரன் பஃபெட் வந்து சில ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காரு, அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் சிடிஎஸ்எல் கம்பெனியுடைய ரிசல்ட் வந்திருக்கு, அதையும் பார்க்கலாம். லெட்ஸ் வெல்கம் குருஜி. ஓகே, வாரன் பஃபெட் பர்க்ஷயர் ஹேத்வே கேஷ் ரிசர்வ்ஸ் எவ்வளோ தரமா இருக்கு? $189 billion. லாஸ்ட் இயர் வந்து 166 இருந்தது. ஓகே, இந்த தடவை $189 billion, க்ளோஸ் டு அபவுட் 1,60,000 crores. ஓகே, இந்தியன் ருப்பியில் கன்வெர்ட் பண்ணோம்னா. ஸோ ஆனுவல் மீட்டிங் நடந்திருக்கு. மீட்டிங்கில் நிறைய பேசியிருக்காரு. இந்தியாவில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு இந்தியாவில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. எனக்கு தெரிஞ்ச 50 வருஷமாக ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துகிட்டே தான் இருக்கு. ஓகே, ஏன் ஒரு நாள் அவர் வரவே இல்லை? இதுக்கப்புறம் வருவாரா? ஐ டோன்ட் திங்க் ஸோ. வரதுக்கு சான்ஸே இல்லை. அவரோட க்ளோசஸ்ட் அட்வைசரே ஒரு இந்தியன் தான், இந்தியன் ஆரிஜின் மேன். அதனால தான் வரமாட்டார் நினைக்கிறேன். ஓகே, நம்மளோட லீடர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெக்யூலியராக திங்க் பண்ணுவாங்க. 1 step ஃபார்வர்ட் 5 step பேக்வேர்ட். ஓகே, அப்படி தான் எடுப்பாங்க. இப்படி இருந்தால் எப்படி வந்து ஏன்னோ ஒரு ஸ்டெபிலிட்டி இன் பாலிசி இருக்கும். ஸோ அதனால் இன்வெஸ்டர் வந்து ஒரு லுக் ஃபார் அ ஸ்டெபிலிட்டி இன் பாலிசி. அவங்க வந்து கம்யூனிசமாக டெமோக்ரஸியான்னு பார்க்குறது இல்லை. நான் போட்ட பணத்துக்கு எனக்கு ரிட்டர்ன் கிடைக்குமா, அதுதான் ஒரு இன்வெஸ்டர் மெயினாக பார்க்குறது உண்டு. அதனால தான் சைனாவுக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் போச்சு, இந்தியாவுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வரல. தோ வி ஆர் ஆல் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி அண்டு வந்து லைக் வெஸ்டர்ன் யூரோப்பியன் கண்ட்ரீஸ் மாதிரி இங்கே லீடர்ஸ் ஆர் எலெக்டட் டெமோக்ராட்டிக் மீன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஸ்டெபிலிட்டி இன் பாலிசி அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, ஏன் இன்வேர்டாக நம்மளால் வர முடியல ஃப்ரம் இந்தியாவிலேருந்து அந்த மாதிரி ஒரு பெரிய ஏன்னோ த ரிச் பர்சன் அது மாதிரி நம்மளால் க்ரியேட் பண்ண முடியல அப்படின்னா, அகெயின் இதே ப்ராப்ளம் தான். த ஸ்டெபிலிட்டி இன் பாலிசி இல்லாதனாலையும் அண்டு டூ மச் ஆஃப் டாக்ஸஸ். ஓகே, அண்டு த டேக்ஸ் பேயர்ஸ் வந்து நத்திங் தே கெட் இட் இன் ரிட்டர்ன். ஸோ அப்படி இருக்கிறப்ப எப்படி வந்து தே வில் பி மோர் ப்ரொடக்டிவ். ஓகே, அந்த இன்டர்நேஷ்னல் ஸ்கேலுக்கு வந்து எப்படி அவங்களால ரீச் பண்ண முடியும்? ரீச் பண்ணவே முடியாது. சரி, இந்தியா நார்மலாக வந்து டைரக்ட் டேக்ஸஸ் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும் தேன் இன்டைரக்ட் டேக்ஸஸ். எல்லா கண்ட்ரிலையும் அப்படி தான், டெவலப்டு எக்கானமிலையும் அப்படி தான் இருக்கும். நம்ம எல்லாத்தையுமே நிறைய காப்பி அடிக்கிறோம் ஃப்ரம் வெஸ்டர்ன் வேர்ல்ட்லேருந்து. ஏன் இதை காப்பி அடிக்கக்கூடாது? கேட்டால் இப்போ தான் இன்ட்ரொடியூஸ் பண்ணேன்னு தனி யூ கிவ் அ ரோட் மேப் அட்லீஸ்ட்டு. சரி, நம்ம எதுவுமே ட்ரை பண்ணுறதில்ல. வாட் எவர் தி நமக்கு எது எது வந்து கவர்மெண்ட்டுக்கு எது எது ஃபேவரபுளாக இருக்கோ அதெல்லாம் அப்படியே காப்பி அடிச்சிருது. so many other things are also there which are good. அதை நம்ம வந்து காப்பி அடிக்கிறது கிடையாது. டேக் த கேஸ் ஆஃப் ஐபிசி எடுத்துக்கோங்களேன். ஓகே, there is insolvency and bankruptcy code. அதை இன்ட்ரடியூஸ் பண்ணோன்னா அது வந்து ஒரு இட் வாஸ் ஹெயில்ட் அஸ் அ கிரேட்டஸ்ட் ஈவெண்ட் அப்படின்னாங்க. ஓகே, வாட் இஸ் த அவுட்கம் ஆஃப் த ஐபிசி? இட் டெஸ்ட்ராய்ட் ஆல் த ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் கம்ப்ளீட்லி. அதாவது இட் எய்ம்டு டு புல் டவுன் சடன் பீப்புள். அது வந்து கிராஜுவலாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கணும். எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கணும்? ஒரு 1,000 crore அண்ட் அபவ், ஃப்ராடுலண்ட் பாரோவர்ஸ் அப்படின்னு ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக அதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தால் would have been a very successful. இந்த மாதிரி ப்ரைவேட் செக்டாரோட இன்றைக்கி பார்ட்டிசிபேஷனே இல்லை க்ரோத்தில். இன்றைக்கி கவர்மெண்ட் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கிறனால தான் இந்த ஆல் திஸ் க்ரோத் இஸ் ஹேப்னிங். பட் இது சஸ்டெயின் பண்ண முடியாது. கவர்மெண்ட்டோட க்ரோத் வந்து மட்டும் இருந்துச்சுன்னா இட் வில் நாட் பர்குலேட் டு எவ்ரி பிளேஸ். அப்போ என்ன ஆகுதுமா, இந்த ஸ்கியூடு க்ரோத் தான் இருக்கும். தெர் இஸ் அ ரிச் வில் கெட் ரிச்சர் அண்ட் புவர் வில் கெட் புவரர். அப்படி தான் இருக்கும். ஏன்னா இட் வில் பி கார்னர்டு. இந்த பெனிஃபிட்ஸ்லாம் வில் பி கார்னர்ட் பை ஒரு செலக்டட் ஃபியூ. அதனால் இந்த க்ரோத் வந்து யூனிஃபார்மாக ஸ்ப்ரெட் அக்ராஸாக இருக்காது. பட்டு ஸ்மால் அண்ட் மீடியம் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு இன்றைக்கி ப்ரிஃபர் பண்ணுறாங்க க்ரோத்துக்கு. அதுக்கு வந்து நிறைய இன்சென்டிவ் ப்ரொவைட் பண்ணுறாங்க, நோ டவுட்டு அந்த ஆஸ்பெக்டில். அந்த இது வந்து அது வந்து
the results are ப்ரொடியூஸ் பண்ணணும். Now we have to see another 5 yearsல எப்படி இவங்க க்ரோ பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். அவங்க எப்படி டெலிவர் பண்ண போகிறாங்கிறத பார்க்கணும். பட் ஆனால் இது காமிக்கிறது இல்லை. அந்த எம்ப்ளாய்மெண்ட் டேட்டாவில் வந்து இந்த இண்டஸ்ட்ரி க்ரோத்னால எவ்வளோ இம்பேக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது இன்னும் நமக்கு வந்து வெளிப்படையாக தெரியல. அந்த ஃபிகர்ஸ் அந்த க்ரோத் ரேட்டெல்லாம் நமக்கு அது தெரியணும். தெரிஞ்சால் தான் நம்ம வந்து நம்ம வந்து இன்ஃப்ளேஷனை பற்றி டேட்டா கொடுக்குறோம். பட் அதே மாதிரி நம்மளோட அன்எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா ஏன் வர்றதில்லை? டு த சேம் எக்ஸ்டென்ட் அண்ட் சேம் ஃபோக்கஸில் ஏன் வர்றதில்லை? அது வந்து நமக்கு வந்து ஈவனோ எங்கே ப்ராப்ளம் இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணி அதை ஒர்க் அவுட் பண்ணலாம். நிறைய சஜஷன் ஃப்ரம் த ரீடர்ஸ்ட்டு வரும். பட் இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் எசென்ஷியல் ஏரியாஸ்லாம் இவங்க கவர்மெண்ட் வந்து அப்படியே டர்னிங் அ பிளைண்ட் ஐ அப்படின்னு சொல்லணும். ஓகே, ஃபாரினர்ஸ் வந்து ஏன் இந்தியாவில் வந்து இன்வெஸ்ட் பண்ண வராங்க? அவங்களுக்கு ஒரு ரிட்டர்ன் கிடைக்கணும். அப்போ தான் அவங்க வந்து இங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த ரிட்டர்ன் நல்லா வர்றதுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி ஆஃப் பாலிசி வேணும் அண்டு ரீசனபிள் டாக்ஸேஷன் இருக்கணும். அப்போ தான் தே வில் கம் அண்ட் இன்வெஸ்ட். அது என்றைக்கு நடக்குதோ அன்றைக்கி தான் இந்தியா வந்து இந்த மாதிரி ஃபாரினர்ஸ் எல்லாம் அட்ராக்ட் பண்ண முடியும் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் இன் இந்தியா. தோ வி ஹாவ் அ பாப்புலேஷன், யங் பாப்புலேஷன் பார்த்திங்கன்னா 50% ஆஃப் த பாப்புலேஷன் வந்து லெஸ் தென் 35 இயர்ஸ் இருக்குது. எப்பொழுதுமே இந்த பாப்புலேஷன் தான் இன்ஜின் ஆஃப் க்ரோத். அதனால தான் இந்த சிம்டம் ஆஃப் க்ரோத்தை நம்ம பார்க்க முடியுது. இதனால் நம்ம வந்து வி cannot say the government is the main reason for it ன்னு சொல்லிட முடியாது. நம்ம இந்த யங் பாப்புலேஷனும் the most important factor for the growth. ஆனால் by the time இன்னொரு 25 இயர்ஸில் என்ன ஆக போகுது அப்படின்னா நம்ம ஃபர்டிலிட்டி ரேட்டும் ட்ரெமெண்டஸாக குறைஞ்சிட்டே வந்துட்டுருக்கு. இன்னும் இது ஆக்சிலரேட் ஆகும். எக்ஸப்ட் ஃபார் ஃபியூ ஸ்டேட்ஸ் தவிர, பீகார் அண்ட் உத்தரப்பிரதேசத்தை தவிர மித்த ஸ்டேட்ஸ்லலாம் அந்த ஃபர்டிலிட்டி ரேட்டும் சிவியராக ட்ராப் ஆகிட்டுருக்கு. அப்போ இன்னும் another 25 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்டிலிட்டி வந்து ரீப்ளேஸ்மெண்ட் ரேட்டோட குறையிறப்ப என்ன ஆக போகுது அப்படின்னா இந்தியா மேபி ரிச்சாக அந்த டைரெக்ஷனில் போயிட்டுருக்கலாம். பட் ஆனால் பீப்புள் வில் ரிமைன் ஸ்டில் புவர். ஆனால் ஏஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா most of them would have crossed 50. Okay. So before we become rich, we'll become aged. அப்படி தான் ஆக போகுது. ஸோ ஜஸ்ட் லைக் சைனா கூட இன்றைக்கி வந்து மச் பெட்டர் ஆஃப் தேன் இந்தியா, 5 times பெட்டர் தேன் இந்தியா இன் பர் கேபிட்டா இன்கம் சரி, ஜிடிபிலையும் சரி. பட் ஆனால் they are not developed country, they are still developing country தான். பட் ஆல்ரெடி அங்கே பாப்புலேஷன் டிக்ளைன் ஆரம்பிச்சிருச்சு அண்ட் the people are becoming old also. அதே சிச்சுவேஷன் தான் இந்தியாவுக்கு வரும். ஏன்னா ஃபஸ்ட்டு 70 years ஆஃப் அவர் இண்டிபெண்டன்ஸை வி டோட்டலி வேஸ்டட் இட். இதை பற்றி இதே பண்ணவே இல்லை. சக்ஸசிவ் கவர்மெண்ட்ஸ் தே ஃபெயில்டு இட். ஆனால் அந்த பாலிசி அப்படியே கண்டினியூ ஆக தான் பார்த்தீங்கன்னா எக்ஸப்ட் ஃபார் சில ஏரியா அதை தவிர மித்த ஏரியாலாம் அப்படியே தான் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி வந்து கவர்மெண்ட் இஸ் நாட் கிவிங் எனி லைசன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் லைசன்ஸுக்கு பார்த்தா தெர் ஆர் அதர் ஆர்கனைசேஷன் விச் ஆர் கண்ட்ரோலிங் க்ரோத். ஓகே, they are called regulated authorities. அவங்க வந்து putting all the breaks on the way. இப்போ இன்னைக்கு கூட பாருங்கள், ஆர்பிஐ வந்து ஒரு புதுசாக ஒரு டிராஃப்ட் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. 5% provisioning must be made if you are lending to infrastructure projects. ஸோ இம்மிடியேட்டு எல்லா ப்ராஜெக்ட்ஸும் பாருங்கள், எஸ்பெஷலி பிஎஃப்சி, ஆர்இசி, இரிடா, அப்புறம் ஆல் த பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் எல்லாரோட ஷேரும் அடிபட்டு போச்சு. இன்றைக்கி கம்ப்ளீட்டாக அடி வாங்கிருச்சு. 5% குறைஞ்சிருக்கு எல்லா ஷேரும். ஸோ இந்த மாதிரி பிஃபோர் கன்சல்டிங் த ஸ்டேக் ஹோல்டர்ஸ், பிஃபோர் அவங்களுடைய வியூஸை கேட்காம இந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணுறதுனாலையும் இட் அஃபெக்ட்ஸ் ரியல் க்ரோத். இப்போ வோடோஃபோனு கேஸே எடுத்துக்கோங்களேன். வோடோஃபோன் கேஸில் வந்து கம்ப்ளீட்டாக அப்படியே சமசால்ட் அடித்தாங்க கவர்மெண்ட். ரெட்ராஸ்பெக்டிவ் டாக்ஸஸை வித்ரா பண்ணாங்க. தென் அவங்களுக்கு வந்து ஒரு கன்செஷன் கொடுத்துட்டு அது வந்து இன்ட்ரெஸ்ட்டு, ஓவர் டியூ இன்ட்ரெஸ்ட்டு அண்ட் அதெல்லாம் வந்து ஈக்விட்டியாக கன்வெர்ட் பண்ணாங்க. ஏன் வோடோஃபோனுக்கு மட்டும்தான் அது மாதிரி பண்ணணுமா? தெர் ஆர் சோ மெனி இண்டஸ்ட்ரீஸ் இன் இந்தியா விச் காட் டெஸ்ட்ராய்ட் பிகாஸ் ஆஃப் த ஐபிசி ஃபார் நோ ஃபால்ட் ஆஃப் தேர்ஸ். எய்தர் இவங்களுடைய பாலிசினாலேயோ ஆர் சுப்ரீம் கோர்ட் டெசிஷனாலேயோ. தெர் ஆர் சோ மெனி விக்டிம்ஸ். அந்த கம்பெனிஸ்க்கும் இந்த மாதிரி ஒரு ஆஃபர் பண்ணியிருந்தோம்னா
இன்ட்ரெஸ்ட்டு பேமெண்ட் பண்ணுறது ஒரு பாரோவரோட முக்கியமான கடமை அது. ஏன்னா வந்து அது பப்ளிக் மணி தான் பாரோ பண்ணி அவங்க ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. இஃப் எந்த ரீசனால் ஃபெயில் ஆகுதுன்னு பார்க்காம இஃப் யூ அப்ளை த சேம் ரூல் ஃபார் எவ்ரிபடி போத் த ஃப்ராடுலண்ட் அண்ட் த ஜென்யூன் ப்ரொமோட்டர்ஸ் then you destroy the industry. See, bringing up an industry takes about 10 years and destroying it takes only a year or so. So இந்த மாதிரி policies இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், in the name of doing good and there is regulators mostly and the government in the name of their own pursuit of some vision, then இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியை டெஸ்ட்ராய் பண்ணிகிட்டே இருந்தால் எப்படி வந்து you can see growth or foreigners coming and investing in India. Okay. Or Indians themselves will take up the projects, bigger projects or greater projects. பண்ணவே மாட்டாங்க. See, you reached 2 lakh crores or 2,10,000 crores for the GST. Let us see. another 2 monthsல ஒரு புது கவர்மெண்ட் வந்துட போகுது. என்ன பண்ண போகிறாங்கன்னு பாருங்கள். ஒன்றும் பெரிய டிராஸ்டிக்காக எதுவும் செய்ய போகிறதில்ல. வாட் இஸ் அ பிளான்? வாட் இஸ் த நெக்ஸ்ட் இயர் இப்போ 5 இயருக்கு நான் திஸ் இஸ் த ஜிஎஸ்டி பிளான் அப்படி அனௌன்ஸ் பண்ண போகிறாங்களா? பண்ண மாட்டாங்க. சரி, முன்னாடியாவது பார்லமெண்ட் வாஸ் த ஒன்லி பிளேஸ் வேர் வந்து அதுவும் ஒன்ஸ் இன் அ இயர் த்ரூ பட்ஜெட் வந்து த டாக்ஸஸ் வில் பி டிங்கர்டு, எதர் ரைஸ் அல்லது லோவர் பண்ணுவாங்க. இப்போ அப்படி கிடையாது. இப்போ ஜிஎஸ்டி கவுன்சிலில் தான் எல்லா டிசிஷன் எடுக்கிறாங்க. எவ்ரி மீட்டிங்கில் தே ஆர் சேஞ்சிங் the taxes. Every meeting like increase or decrease or something, they are adding something, they are removing. So instead of one day affair or once in a year affair, now it is becoming whenever there is a council meeting there are changes are being made, positive or negative. So in the மாதிரி too much of tinkering into taxes, the rules, regulatory overkill, இந்த மாதிரிலாம் இருக்கிறப்ப then it is impossible to see a steady growth for the country. And even if the growth happens, it happens for particular person or particular group rather than widespread across all the entrepreneurs அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ வாரன் பஃபெட் வர்றது வாய்ப்பே இல்லைங்கிறீங்க அதனால்? ஆமாம், அப்சல்யூட்லி. சரி, ஒன் மோர் திங் வந்து இது வந்து ஒரு had happened because of the political freedom came much earlier than economic freedom. Beginning of the இது வந்து இண்டிபெண்டன்ஸ் வந்தோன்னே we were talking only about socialism, communism அந்த மாதிரி பேசிகிட்டே இருந்தோம். ஆஃப்டர் த ஃபால் ஆஃப் சோவியத் யூனியன் அதுலேருந்து மூவ் அவுட் ஆகி நம்ம வந்து பை நெசசிட்டி, ஏன்னா there is nobody was ready to fund it. அதனால we changed it from communism or socialism to free market economy. Okay. Free market economy ன்னு சொல்லிட்டு we have put lot of regulators for every area regulator, and the regulators are not independent people or the experts in that line, but rather they are political appointments. So they come with some particular agenda. அப்போ வந்து எப்படி வந்து அந்த ஃபீல்டுக்கு வந்து கரெக்ட் ரெமெடி கிடைக்க போகிறதில்ல. ஸோ தெர் வில் பி நோ ஃப்ரீடம் ஆஃப் டெசிஷன் ஆர் ஜட்ஜ்மெண்ட் அங்கே. ஸோ தென் வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் அந்த ரெகுலேட்டரி அத்தாரிட்டி? அப்படி தான் நடந்துட்டுருக்கு எல்லா ஏரியாவில். அப்படி எதர் இட் இஸ் அ டெலிகாம் ரெகுலேட்டரி ஆகட்டும், இல்லாட்ட பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் ரெகுலேட்டரி போர்டாக இருக்கட்டும், இல்லாட்ட எலக்ட்ரிசிட்டி ரெகுலேட்டரி அத்தாரிட்டிஸ் த்ரூ அவுட் இந்தியாவாக இருக்கட்டும். இது ஆரம்பிச்சு more than 15 years ஆச்சு. Still we have not seen move towards independence and autonomous institution. இதெல்லாம் கன்வெர்ட் ஆகலை இன்னும். ஓகே, ஸ்டில் வந்து இட் இஸ் பீங் இன்ஃப்ளூயன்ஸ்டு by the political parties and decisions are normally in their favor. ஒரு கண்ட்ரி ரியலாக ப்ராஸ்பர் ஆகணும் அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து அந்த இன்ஸ்டிடியூஷன் ஷுட் பி ஆட்டானமஸ். ஓகே, தென் த ரெகுலேட்டரி என்டிட்டிஸ் அவங்க வந்து இண்டிபெண்டாகவும் வித்தவுட் ஃபியர் ஆர் ஃபேவர் வந்து டெசிஷன் எடுக்க முடியும். அப்போ தான் வந்து யூ கேன் சி த ரோல் ஆஃப் த ரெகுலேட்டரி அத்தாரிட்டிஸ் டு தி மேக்ஸிமம் ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் த பீப்புள். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸ் இண்டிபெண்டன்ஸ் ரொம்ப required. அந்த இண்டிபெண்டன்ஸ் அவங்களுக்கெல்லாம் கிடைச்சோன்னு தான் the enterprises can enjoy freedom. Then they get the right remedy for their problems. Then only we can see a real growth. By these things happening,
the way in which I said it will take another 25 years. Okay. By the time we would have crossed 100 years of independence. ஓகே, நம்ம அப்படி இப்போ சென்ட்ரல் டெபாசிட்டரி சர்வீஸ் ரிசல்ட்டுக்கு போகிறோம். இது பாருங்களேன், இந்த நம்ம நிறைய தடவை டீல் பண்ணிகிட்ருக்கோம். அது வந்து ஒரு 500 600 இருந்தப்போலேருந்து நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். CDSL இது ஒன் ஆஃப் தி ஃபைனஸ்ட் கம்பெனிஸ் அண்டு ஒன்லி 2 கம்பெனி தான் இருக்குது இந்தியாவிலேயே ஃபார் டிமேட் அக்கௌண்ட் ஹோல்ட் பண்ணுறதுக்கு. இது வந்து ஒன் ஆஃப் த கம்பெனிஸு. அண்டு இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் இந்த குவார்ட்டர் பார்த்திங்களா எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காங்க. ஓகே, இது வந்து இதோட நிற்குமானா இது நிற்கவே நிற்காது. இது நல்லா இன்னும் பெட்டராக தான் போயிட்டுருக்கோம். இந்த தடவை Q4 ரிசல்ட்ஸில் வந்து they are given their net profit went up twice. Okay. Compared to the previous year. And turnover rise by 86%. So ஏன் அப்படின்னா நேர்லி பாருங்கள், 10.5 million people டிமேட் அக்கௌண்ட் வச்சுருந்தவங்க இந்த CDSL மூலமாக இன்றைக்கி 15 million people ஹோல்டிங் டிமேட் அக்கௌண்ட். ஸோ பேசிக்கலி உங்களுடைய இன்கம் என்ன எங்கேருந்து வருது? த டிரான்சாக்ஷன் தட் இஸ் டிமேட் சார்ஜஸ் கலெக்ட் பண்ணுறாங்களே அதுலேருந்து வருது. தென் IPO வந்து அதுலேருந்து கலெக்ட் பண்ணுறாங்க. தென் வந்து கம்பெனி எந்தெந்த கம்பெனி லிஸ்டடாக இருக்கோ அவங்கக்கிட்டேருந்து இயர்லி சார்ஜஸ் வாங்குகிறாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த சார்ஜஸ்ஸே இவங்களுக்கு வந்து கிவிங் அ ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் ரெவென்யூ. இது வந்து குறைய போகிறதுல மேலே இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போயிட்டுருக்க போகுது. ஓகே சார், இப்போ ரிசல்ட் பார்க்கலாம். Q4ல் வந்து 185 கோடி உங்களுடைய இன்கம் வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 97 கோடி கொடுத்துருக்காங்க. எபிட்டா 133 கோடியாக இருக்குது. ஏர்னிங் பெர் ஷேர் 9 ரூபான்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த கம்பெனி வந்து டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க 19 rupees + 3 rupees. ஸோ டோட்டலி 22 rupees as டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் செப்டம்பர்லேருந்து ஒரு புது ரூல் இஸ் கம்மிங் இன் டு தி ஈவன் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக இருந்தால் கூட தென் அவங்க கூட அவங்களுடைய ஷேர்ஸ் எல்லாம் டிமெட்டரலைஸ் பண்ணணும். அப்போது வந்து இந்தியாவில் பாருங்கள், ஒரு வருஷத்துக்கே 1 lakh கம்பெனிஸ் ஆர் பீயிங் ஃபார்ம்டு. ஓகே, அண்டு அப்போ பாருங்கள் எவ்வளோ கம்பெனிஸ் வில் கெட் லிஸ்டடு அண்டு எதர் CDSLக்கு போகணும் இல்லாட்டா NSDLக்கு போகணும். ஸோ இவங்களோட ரெவென்யூ வந்து இன்னும் மல்டிப்ளை ஆகிறதுக்கு கிரேட்டர் சான்சஸ் இருக்குது. ஓகே, அண்டு அஃப்கோர்ஸ் இந்த பிகினிங் வந்து 5 crore and above கொடுத்துருக்காங்க. பட் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் வந்து இட் வில் பிகம் எவ்ரிபடி நீட் டு டிமேட் தர் அக்கௌண்ட்னு வரப்போகுது. ஓகே, ஸோ அதனால் இதோட அந்த கம்பெனியோட ப்ராஸ்பெக்ட்ஸ் வந்து ரெவென்யூ ப்ராஸ்பெக்ட்ஸ் ஈவன் பெட்டர் அண்ட் பெட்டராக போயிட்டுருக்கும். ஓகே சார், இப்போ P ரேஷியோ 53 இருக்குது சார் இந்த கம்பெனிக்கு. ஷேர் ப்ரைஸ் வந்து 2140 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது. ரைட். ஸோ இந்த டைமில் வந்து என்டர் பண்ணுறது சரியாக இருக்குமா, இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணலாமா கரெக்ஷன் வரட்டும் அப்படின்னு? இல்லை, அதாவது இது வந்து ஆல்மோஸ்ட் லைக் அ டுவாப்லி. வேறு யாரும் உள்ள என்டரும் பண்ண முடியாது. அண்டு அப்புறம் அந்த சேஃப்டி ஆஃப் அந்த பிஸ்னஸ் ரொம்ப எசென்ஷியல். ஒன்லி த கவர்மெண்ட் கேன் என்ஷோர் தட். ஏன்னா அதர்வைஸ் இஃப் சம்படி மேக்ஸ் எனி ஆல் ப்ராக்டிஸ் அண்ட் எனி திங் த ஃபெய்த்தே போயிடும் அந்த சிஸ்டத்தில். ஏன்னா வி ஃபாலோ எ யூனிக் மாடல் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அமெரிக்கா. ஸோ அதனால் இந்த கம்பெனி தான் கேன் மேக் மணி. ஸோ அதனால் இந்த கம்பெனி வந்து மோர் அண்ட் மோர் டிமாண்ட் இருந்துகிட்டே தான் இருக்கும் மார்க்கெட்லேருந்து இதோட ஷேர்ஸை. ஸோ அதனால் இதோட ஹையர் PE வந்து தான் இருக்கும் இந்த கம்பெனிக்கு. ஓகே, ஆனால் ஹைலி ரெகுலேட்டட். ஸோ இஃப் எனி ரெகுலேட்டட் அத்தாரிட்டி சேஸ் சம்திங் அகெயின்ஸ்ட் திஸ் கம்பெனி தென் த ப்ரைஸ் வில் ஃபால். அப்போ வந்து PE கரெக்ட் ஆகும். ஓகே, இதோட இந்த வீடியோ நாங்கள் வைண்ட் பண்ணிக்கிறோம். வாரன் பஃபெட் இந்தியாவுக்கு வரமாட்டாரா, இன்வெஸ்ட்மெண்ட் வரமாட்டார் அப்படின்னு பார்த்தா குருஜி வந்து நிறைய விஷயங்கள்லாம் மென்ஷன் பண்ணார். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவர் என்றைக்குமே வரமாட்டார் அப்படிங்கிறது தான் வந்து இதுலேருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. அடுத்ததாக CDSL கம்பெனி பற்றி பார்த்துருக்கோம். அந்த கம்பெனியோட ரிசல்ட்டை பார்த்துருக்கோம். இதில் மென்ஷன் பண்ணது எல்லாமே உங்களுக்கு எஜுகேஷனல் பர்பஸுக்காகவும் இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸாக மட்டும் தான், சஜஷனும் அட்வைஸோ கொடுக்கறதுக்காக இல்லை. அதனால் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நல்லா தெரிஞ்சு SEBI ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கேட்டு டிசைட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் உங்கள் நீங்கள் பத்திரமா பார்த்துங்க, நல்லபடியாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.